ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி பார்க்கலாம். ஈஸியான வழியில் சீக்கிரமாக செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் வர கொத்தமல்லி கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போடுங்க, வாசமாக இருக்கும். 2 மிளகாய் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான புளி, அதில் மண்ணெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வானில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம் லைட்டாக வறுத்துட்டு மிளகாயும் வருங்க. அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிடுங்க. வெங்காயத்தை வணக்கின பிறகு தக்காளியை குட்டி குட்டியாக அறுத்து அதையும் போட்டு நல்லா வணக்குங்க. இதெல்லாம் வணங்கி வந்த பிறகு கடைசியாக புளி சேர்த்துங்க. இதில் நீங்கள் தேங்காய் போடுறதுனாலும் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் போடாமலும் ஆட்டலாம். உப்பு எல்லாம் வணக்கி ஆறின பிறகு அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. இது சுவையான தக்காளி சட்னி.